அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் கிளாஸினுடைய தொடர்ச்சி 5வது கிளாஸ்ல 5வது வகுப்புல இருக்கிறோம். ஸோ நம்ம முதல் 4 கிளாஸஸை வந்து என்ன செஞ்சுட்டோம், முடிச்சுக்கிட்டோம். ஸோ முதல் 3 கிளாஸஸ் புணர்ச்சியை பத்தியும் 4வது கிளாஸ்ல நம்ம வந்து மயங்கொலி சொற்களை பத்தியும் படிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம 5வது கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கணும்னா ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். புரிஞ்சுதா? ஸோ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கறதுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு தெரியும். காரணம் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின்ல வந்து ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற சொல் புக்கை தாண்டி வித்தியாசமாக கேள்வி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாவே வந்து என்ன செய்யணும், படிச்சுக்கிடணும். ஸோ புக்ல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்துக்கு ஒரு சொல், ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அப்படி கிடையாது. ஒரு எழுத்துக்கு பல சொற்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். ஒரு குறித்த பழமொழி, பல மொழி குறித்த ஒரு சொல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கும். அதே போல பல பொருளுக்கு ஒரு சொல்லு தான் இருக்கும், ஒரே ஒரு சொல்லு தான் இருக்கும். அப்படி நிறைய இருக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாத்தீங்கன்னா எண்ணில் அடங்கா, ஒரு கடல் அடங்கா ஒரு மொழி தான் வந்தது தமிழ். சரிங்களா? அப்ப தமிழ்ல நம்ம பார்க்க போற இந்த ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு வந்து மார்க் வந்து ஈஸியாவே பெற்றுத்தரக்கூடிய ஒரு டாபிக், ஒரு தலைப்பா இருக்கு. இப்ப ஸ்கூல் புத்தகத்துல இது இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்குது. ஸ்கூல் புத்தகத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நம்ம இன்னைக்கு இருக்க போறோம். இதை தவிர்த்து உங்களுக்கு கண்டென்ட் தேவைப்படுது, இன்னும் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில இருக்கக்கூடிய அனைத்து சொற்களுக்குமான பொருளை வந்து நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு தெளிவா வித் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் ஓடி ஷார்ட்கட்ஸ் ஓடி என்ன செய்வோம், உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். சரிங்களா? இன்னைக்கு வாங்க புக் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி நம்ம வந்து படிப்போம். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதா என்ன? ஒரு எழுத்து தான் இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு எழுத்து தான், அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கு, ஒரு அர்த்தம் இருக்கு. சரியா? புக்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும் நம்ம எழுதி பார்ப்போம். ஸோ கவனிங்க, என்ன சொல்லியிருக்காங்க ஓரெழுத்து ஒரு மொழியில? ஈ பூ கை. ஈ பூ கை ஆகிய எழுத்துக்களை கவனிச்சிட்டோம். என்ன சொல்றாரு, கவனிக்க சொல்லுதாங்க, கவனிச்சிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இவை ஒவ்வொன்றுக்கும் பொருள் உண்டு. ஈக்கும் ஒரு பொருள் இருக்கா, பூ அப்படிங்கிற எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கா, கை அப்படிங்கிற பொருளுக்கும் ஒரு விஷயம் தான். அடுத்து என்ன சொல்ல வராங்க, எவ்வாறு ஓர் எழுத்தை பொருள் தரும் சொல்லாக இவ்வாறு ஒரு எழுத்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அது என்னது, ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு பல சொற்கள் சேர்ந்து, பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தரும். அப்படிதானா? என்ன சொல்லலாம், மரம் அப்படிங்கிறது ஒரு மரத்தை குறிக்கும். ஒரு 3, இதுக்குள்ள எத்தனை வார்த்தை அடங்குது, எத்தனை வார்த்தை இருக்கு? மாங்கிற ஒரு சொல்லு, மாங்கிற ஒரு எழுத்து இருக்கு, ரா அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு, இம் அப்படி 3 சேர்ந்துதான் மரம் அப்படிங்கிற ஒரு மரத்தை குறிக்குது. அப்படிதானா? ஆனா இங்க அப்படி இல்லை. ஈ அப்படிங்கிறதே ஒரே ஒரு எழுத்து ஒரு பொருளை தருது. பூ அப்படிங்கிற ஒரே எழுத்து ஒரு பொருளை தருது. கை அப்படிங்கிற ஒரே எழுத்து ஒரு பொருளை தருது. அதான் ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்துக்கு ஒரு மொழி இருக்கு, ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு பொருள் இருக்கான்னு கேட்டா ஒரு பொருள் இருந்ததாதான் நம்ம கருதணும். ஆனா எப்ப குரூப் 2A ஒரு கொஸ்டின் கேட்டுட்டானோ அதுலயே ஈக்கே என்னது இருக்கு, பல சொல் இருக்குது, பல பொருட்கள் இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அந்த கொஸ்டின் அப்படி இருந்துச்சு. ஸோ அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயிலா ஈக்கு என்ன எல்லாம் பொருள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரணும், தெரிஞ்சுக்கிடணும், நான் படிக்கணும். இந்த கொஸ்டின் வந்தா நான் விட்டுறக்கூடாது, கண்டிப்பா நான் மார்க் எடுக்கணும்னு சொன்னா நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ்ல இதை பத்தி தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்ல இதை பத்தி சார் தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க ஓரெழுத்து ஒரு மொழியில கேட்கக்கூடிய கொஸ்டினை கண்டிப்பா நம்ம அகாடமியினுடைய பயிற்சியின் மூலமா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கிடலாம். அந்த 1.5 மார்க் அந்த ஒரு கொஸ்டினை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். எத்தனை கொஸ்டின் வந்தாலும் உங்களால கண்டிப்பா என்ன செய்ய முடியும், போட முடியும். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வித் ஷார்ட் கட்ஸோடு நம்ம என்ன செய்யறோம், சொல்லி கொடுக்குறோம். கவனிங்க,
மூணாவது வார்த்தைக்கு வரும். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறதுனா உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர். இந்த பவணந்தி முனிவரும் தமிழையும் பிரிக்கவே முடியாது. காரணம் என்ன? பவணந்தி முனிவர் நம்மளுடைய முதல் கிளாஸ்லயே பார்த்தோம், புணர்ச்சியினுடைய அனைத்து விதிகளையும் உருவாக்கி எழுதி வச்சது யாருதான்? பவணந்தி முனிவர் தான் தெளிவா எழுதி வச்சிருப்பார். நன்னூலை எழுதிய பவணந்தி முனிவர். நன்னூலார், அவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்னது? நன்னூலார் அப்படிங்கிற ஒரு பேருமே என்ன செய்து இருக்கு. இந்த நன்னூலை, அப்ப நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. இந்த நன்னூலை பவணந்தி முனிவர் எழுதுவதற்கு யார் வேண்டுகோள் விடுத்தா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே டன். ஸோ நன்னூலார் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவணந்தி முனிவர் தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கலாம். 42 ஒரு சொல்லை, ஒரு எழுத்தை பெறக்கூடிய, ஒரு பொருள் தரக்கூடிய சொல் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இவற்றில் அடுத்து கவனிங்க, அவற்றில் நே தூ ஆகிய 2 சொற்களை தவிர ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களாக அமைந்துள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 2 எழுத்து என்ன எழுத்தலாம்? இந்த 2 எழுத்து சரிங்களா? இந்த 2 எழுத்தும் என்னவா இருக்கா? குறில் எழுத்தா இருக்கான். அப்ப மிச்சம் ஓரெழுத்து ஒரு மொழியில மொத்தம் எத்தனை சொல் இருக்கு? 42 சொல் இருக்கதா யாரு சொல்றா? பவணந்தி முனிவர் சொல்றாரு. சரியா? பவணந்தி முனிவர் சொல்றாரு. இதுல 40 எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களாகவும் இந்த நோத்து அப்படிங்கிற எழுத்துக்கள் மட்டும் என்னது? குறில் எழுத்துக்களாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. சரியா? அப்படி இருக்கக்கூடிய அந்த 42 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கத வந்து என்ன செய்யறாரு, நம்ம புத்தகத்துல வந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பாருங்க, ஆ உயிரெழுத்துல இருக்கக்கூடிய ஆ. ஆ அப்படின்னா என்னது? பசு அப்படின்னு அர்த்தம். ஆநிறை மேய்த்தல். பசு மேய்க்கிறதா என்னது? ஆநிறை மேய்த்தல், ஆநிறை கவர்தல். இதெல்லாம் புறந்திணைகள்ல வரும். தமிழ்ல புறந்திணைகள் 12. அந்த 12 புறந்திணைகள்ல ஆநிறை கவர்தல், ஆநிறை மேய்த்தல், சரியா? அப்படின்லாம் இருக்கும். ஆநிறை மேய்த்தல் அப்படிங்கிற போது என்னது? ஆநிறைய வந்து என்ன செய்யறது? மேய்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆநிறை கவர்தல் அப்படின்னா என்னது? ஆநிறைய, அதாவது பசுக்களை வந்து கவர்ந்துட்டு போனா போருக்கு வந்து என்ன செய்யுது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுடைய புறந்திணைகள்ல வந்து என்ன செய்யும் வரும். ஆநிறை மேய்த்தல் வராது, ஆநிறை கவர்தல் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? அப்ப ஆ அப்படிங்கிற சொல்லுக்கு பசு அப்படிங்கிற பொருள் வந்து என்ன செய்யுது இருக்குது. அடுத்து பாருங்க, ஈ. ஈ அப்படிங்கிறது கொடு, ஈதல், கொடுத்தல். ஈ அப்படின்னா என்னது? ஈதல். இதெல்லாம் என்னது? கொடுத்தல். அதான் கொடு. தள்ள வந்து விட்டுட்டு ஈ. ஈகை உள்ளம். ஈகை, ஈகைனா என்னது? இரக்கம். இறக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு நம்ம என்ன செய்யறது? ஒரு பொருளை உதவி செய்யறதுதான் ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈ என்ற சொல்லுக்கு கொடு அப்படிங்கிற பொருளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈ அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு உயிரினத்தையும் சொல்லிக்கலாமா? ஈஸ்டல் அப்படிங்கிற உயிரினம் சொல்லலாமா? அப்போ ஈ அப்படிங்கிற இதுக்கு 2 இருக்கு. அப்ப இதுக்கு ஈக்கு இவ்வளவு மட்டும்தான் இருக்கா சார்? இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்னா எவ்வளவு பொருள், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அதை தெளிவா ஷார்ட்கட்ஸ் ஓடி என்ன செய்யறோம், இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன செய்யறோம் உங்களுக்கு சொல்லித்தாங்க. அடுத்து ஊ அப்படிங்கிற சொல். அடுத்து என்னது? ஊ அப்படிங்கிற சொல். அப்ப ஊ அப்படின்னா என்னது? ஊன். ஊன்னா என்னதுன்னா இறைச்சி அப்படின்னு அர்த்தம். ஊன்னா என்னது? இறைச்சி. அதுதான் மாமிசம். இறைச்சி அல்லது என்னது? மாமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா புரியல? அப்ப அந்த ஊவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஊ அப்படிங்கிற சொல் எதை குறிக்குதான்? இறைச்சி அப்படிங்கிறத குறிக்கிறது. ஏ. ஏ அப்படிங்கன்னா என்னது? ஏய்தல். எதை ஏவோம்? ஏதோ ஒண்ணு ஏவோம், அப்படிதானா? அந்த ஏயக்கூடியது என்னன்னு சொல்லலாம் நம்ம? அம்பு அப்படின்னு சொல்லலாமா? ஏய்வது, ஏய்தல். ஏய்தல், ஏ. ஏ அப்படிங்கிற சொல்லுக்கு என்னது? அம்பு. ஏக்கு வந்து அம்பு மட்டும்தான் இருக்கான்னு இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. சரிங்களா? அப்படிதான் நமக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, குரூப் 2 ஏல கொஸ்டின். இந்த புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்கல. குரூப் 2 ஏ
மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ல நமக்கு வந்து வித்தியாசமாக வந்து கொஸ்டின் இருந்துச்சு. ஆனா குரூப் 4 பொறுத்த வரைக்குமே இதுல உள்ளதுதான் கேட்பாங்க. பட் நமக்கு எப்பவுமே குரூப் 4ல எடுக்க மாட்டோம், அது ஹையர் ரேஞ்சுக்கு போவோம். அப்ப எல்லாமே படிச்சு வைக்கிறது நல்லது. எப்ப படிச்சாலும் படிச்சது நம்ம என்ன செய்யும், நமக்கு உதவும். அதை நம்ம தெளிவா நம்ம கிளாஸஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்ல அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். மறக்காம ஜாயின் பண்ணி பலன் பெற்றுக்கிடுங்க. அடுத்து ஐ அப்படிங்கிற சொல். ஐ அப்படிங்கிற சொல் தலைவன். தலைவன் அப்படிங்கறத குறிக்கும். தலைவன், லீடர் அப்படிங்கிற சொல். அடுத்து ஓ அப்படிங்கிற சொல். ஓ அப்படிங்கிற சொல் மதகு நீர் தாங்கும் பலகை. சரியா? மதகு நீரை தாங்கக்கூடிய பலகையை வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது நீரை தாங்க, கப்பல்ல போடக்கூடிய நீரை தாங்கக்கூடிய பலகையை தான் வந்து சொல்லுவோம் ஓ. அதாவது என்னது? ஓடம். ஓ அப்படிங்கிற சொல். புரிஞ்சுதா? அப்போ உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு மொழி சொற்கள் என்னதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா என்னதெல்லாம்? ஆ. உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடியது ஆ. ஆ என்ற சொல்லுக்கு பசு அப்படிங்கிற சொல் பொருள். அடுத்து ஈ. ஈனா என்னது? கொடு அப்படின்னு இங்க இருக்கு, ஈதல். அடுத்து என்னது? ஆ. அடுத்து ஏ அப்படிங்கிற சொல். ஏ அப்படிங்கிறது அம்பு, எய்தல். சரியா? அடுத்து என்னது? ஐ அப்படிங்கிற சொல். ஐனா என்னது? தலைவன். ஐ என் தலைவன் வந்துட்டான். ஷார்ட்கட்டா வச்சுக்கணும். ஐ என் தலைவன் வந்துட்டான். அடுத்து என்னது? ஓ. ஓனா என்னது? ஓடம். ஓடம் மதகு நீர், அதாவது ஓட தண்ணி வந்து தாங்கக்கூடிய பலகை அப்படின்னு வச்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. ஷார்ட்கட்ஸோட நம்மளுடைய கிளாஸஸ் வந்து என்ன செய்யறோம், சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஹைடெக் அகாடமியினுடைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை நீங்க நினைச்சுக்கிடுங்க, தெரிஞ்சுக்கணும். அடுத்து கா அப்படிங்கிற சொல். கா அப்படிங்கிற சொல் சோலை அப்படிங்கிறத சொல். அப்ப சோலை அப்படின்னா என்னது? கா, காடு. காடு, காடு. காடு அப்படிங்கிறது சோலைன்னு கூட சொல்லலாமா? சோலை வனம். வனம், வனம்னா என்னது? காடு. சொல்லுவோம் வனம்னா என்னது? காடு அப்படிங்கிறது ஒரு பொருள் இருக்கு. இன்னொன்னு காசோலை. இதை ஷார்ட்கட்டா வச்சுக்கோ. காசோலை. காசோலைனா என்னது? செக்கு. செக்கு காசோலைன்னு சொல்லுவாங்க. அப்ப கா அப்படின்னா என்னது? சோலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து கூ. பூனா என்னது? பூமி. பூ அப்படின்னா என்னது? பூமி. அடுத்து கை. கை அப்படின்னா என்னது? ஒழுக்கம். கை அப்படின்னு சொன்னா இன்னொரு பொருளும் சொல்லலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னது? உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு பிளஸ் கைக்கு என்னதுன்னு சொல்றாங்க? ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. கோ. கோனா வந்து என்னது? அரசன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வந்து என்னது? கோவில். கோவில் இருக்கக்கூடிய இடத்தையும் கூட என்ன சொல்லாங்க? கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே போல சா, சாதல். சாதல்னா என்னது? இறந்து போகுதல் அப்படின்னு அர்த்தம். அதுதானே சா. சான்னா என்னது? இறந்து போதல் அப்படிங்கிறத ஞாபகம். சி. சி எப்படி இருக்கு? இகழ்ச்சி. இழிவா பேசுறது. சி அப்படிங்கிறது என்ன சொல்லுது? இகழ்ச்சி, இழிவாக பேசுவதை வந்து என்ன செய்து சொல்லுது. சே. சேனா என்னது? உயர்வு. சோ அப்படின்னா என்னது? மதில். சரியா? தா. தா எனக்கு தா. தா கொடு அப்படின்னு அர்த்தம். அப்போ ரெண்டுக்கு கொடு வருது. என்னதுக்கலாம்? ஈக்கும் கொடு அப்படிங்கிற பொருள் இருக்கு. அதே போல தாக்கும் என்ன இருக்கு? கொடு அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து தீ, நெருப்பு. தீ அப்படிங்கிறதுக்கு என்னது? நெருப்பு அப்படிங்கிற பொருள் இருக்கு. அல்லது தீ அப்படிங்கிறது தீமை அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யலாம், சொல்லலாம். தூ அப்படிங்கிறது என்னது? தூய்மையை பத்தி சொல்லுது. தே. தேனா என்னது? கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேனா என்னது? கடவுள். தைனா என்னது? தைக்கிறது. நம்ம வந்து எந்திரத்துல, தையல் எந்திரத்துல வந்து தைக்கிறது வந்து செய்வாங்க. தை அப்படிங்கிறது பொருள் இருக்கு. தை அப்படிங்கிறது இன்னொன்னு சொல்லுவோம், ஒரு மாதம், தமிழ் மாதம். தை மாசம் தான் என்னது? பொங்கல் வைப்போம். தமிழ் என்பது ஒரு பொருள், ஒரு மாதமும் கூட. அடுத்து நா, நாவு, நாக்கு. அது தெளிவா சொல்லலாம். நீ. நீ அப்படிங்கிறது முன்னிலை ஒருமை. நம்ம முன்னாடி நிக்கக்கூடிய ஒருத்தரை ஒருமையில சொல்லுதோம். நீ ஒருமையில சொல்றோம். நீங்கள் அப்படின்னு சொன்னா முன்னிலையில இருக்கக்கூடியவங்களை பன்மையில சொல்றோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள். நீ வீர். புரியுதா புரியலையா?
இப்ப இது என்னது, நீ அப்படிங்கிறது என்னது, முன்னிலை. நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஒருத்தனை சுட்டி காட்டி நீ ஒருமையில பேசுறது, நீ முன்னிலை ஒருமை அப்படின்னு சொல்றோம். சரியா? அடுத்து நீ அன்பு, நை எளிவு, நோ வறுமை, நோ அப்படின்னா என்னது வறுமை, பா அப்படின்னா என்னது பாடல், பூ அப்படின்னா மலர், பேனா மேகம், பே போல மேகம் மழை பெய்யுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. பை அப்படின்னா இளமை, பசுமை, பசுமை இளமை, பை அப்படின்னா என்னது இளமை, போனா செல், மானா மாமரம். அடுத்து மீ, மீனா என்னது வான், மூனா என்னது மூப்பு, மூப்பு அப்படின்னா என்னது முதிர்தல் இல்லன்னு சொல்லலாம். மெயினா அன்பு. அப்போ அன்பு அப்படிங்கிற சொல் ரெண்டுக்கு வருது அப்படிதானா? அன்பு அப்படிங்கிறது இங்க நம்ம பார்த்தோம், மெயினாலும் அன்பு, மெயினாலும் அன்பு. அடுத்து மை, அஞ்சனம், அஞ்சனம்னா என்னது நம்ம கண்ணுக்கு போடக்கூடியதா என்னது அஞ்சனம் அப்படிங்கிறது. மோத்தல், யானா வந்து என்னது அகலம், யானா என்னது அகலம், வானா அழைத்தல், வீணா என்னது மலர். அப்ப பூனாலும் மலர், வீணாலும் என்னது மலர் தான். வைனா என்னது வைக்கோல், புல். சரியா? வவ் அப்படின்னா என்னது கவர், நோய். தூணா என்னது உன், துண்ணு, திண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. துண்ணு வடமொழி சாரி வட சென்னைகள், அந்த சென்னையினுடைய இதுல வந்து சென்னை தமிழ்ல துண்ணு, துண்ணுனா என்னது உன் அப்படின்னு அர்த்தம். நீங்களா அதை அப்படி ஷார்ட்கட்டா செஞ்சுக்கோ, ஞாபகம் வச்சு. அப்ப இப்படி பவனந்தி முனிவர் என்ன சொல்றாங்க, ஓரெழுத்து ஒரு மொழியே வந்து என்ன செய்றாரு 42 தமிழ்ல வந்து வகைப்படுத்துறாங்க. சரிங்களா? அப்போ ஒரு ரீகால் போயிடுவோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னது, ஓரெழுத்து ஒரு மொழியை பத்தி நன்னூலார் என்ன சொல்றாரு, நன்னூலை எழுதினவர் யார்? பவனந்தி முனிவர். நன்னூலை எழுதின பவனந்தி முனிவர். தமிழ்ல எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குன்னு சொல்றாரு? 42 ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அதுல 40 வந்து என்னது நெடில் எழுத்துக்களும், 2 வந்து என்னது குறில் எழுத்துக்களும் அப்படின்னு சொல்றாங்க. குறில் எழுத்துக்கள் என்னதுலாம் ஓவும் பூவும் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? அவனந்தி முனிவர் சொல்றாரு. கேட்டுக்கிட்டோம். ஓரெழுத்துக்கு ஒரு மொழி தான் இருக்க. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா என்னது, ஒரே ஒரு எழுத்து நின்று ஒரு பொருளை சொல்லுச்சுன்னா அது என்னது ஓரெழுத்து ஒரு மொழி. அதுக்கு ஒரு பொருள் தான் இருக்கா? இல்ல, பல பொருட்கள் இருக்குது. நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் கொஸ்டின்ல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அதை பத்தி என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. நம்ம தெளிவா என்ன செஞ்சிருக்கணும், படிக்கணும். சரிங்களா? அதை பத்தி தெளிவா படிக்கணும்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமியினுடைய கிளாஸஸை வந்து ஜாயின் பண்ணுங்க. நம்மளுடைய ஹைடெக் அகாடமி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டையுமே வந்து செஞ்சுட்டு இருக்கோம், பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி 2 hours வந்து ஈவினிங் 6:30 to 8:30 எடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சென்னை ஹெட் பிரான்ச்ல வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தமிழ் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஹைடெக் அகாடமி 10க்கும் மேற்பட்ட புக்ஸை வந்து என்ன செஞ்சிருக்கோம், டிஎன்பிசியுடைய எக்ஸாம் ரிலேட்டடா நம்ம வந்து போட்டிருக்கோம். பிளஸ் நியூ சிலபஸஸ் அடிப்படையில, நியூ சிலபஸ் பேசிஸ் அடிப்படையில. ஸோ அதுல தமிழ் புக்கும் இருக்கு. நான் சொல்லித்தரக்கூடிய இலக்கணங்கள் எல்லாமே நம்மளுடைய ஹைடெக் அகாடமியினுடைய தமிழ் புத்தகத்துல வந்து இருக்கு. நீங்க வாங்கினா உங்களுடைய எக்ஸாமுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், வாங்கி படிங்க. தமிழ்ல கண்டிப்பா ஹைடெக் அகாடமியில படிக்கும் பொழுது உங்களுக்கு இலக்கத்தோடு சேர்ந்து 95+ கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்யலாம், போடலாம். இனிமேல் ஹைடெக் அகாடமி இருக்க தமிழ் எதற்கு பயமே அப்படிங்கிறது மாதிரி நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ கிளாஸஸ் ஜாயின் பண்ணி தமிழ் படிங்க. தமிழை வென்றெடுங்க.
ஸோ பவனந்தி முனிவர் சொன்ன இப்ப தமிழ்ல நமக்கு கொஞ்சம் ஒரு ரிவிஷன் போயிடுவோம். சில கொஸ்டினுக்கு வந்து நீங்க கமெண்ட்ல வந்து என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நான் கேட்கிறேன், எதெல்லாம் நெடில் எழுத்துக்கள், எதெல்லாம் குறில் எழுத்துக்கள்? பவனந்தி முனிவர் சொன்ன இதுல எதெல்லாம் குறில் எழுத்துக்கள் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? வேற அன்பு அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழிகள் என்னது அப்படின்னு சொல்லுங்க. அன்பு அப்படிங்கிற பொருளை குறிக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி என்னது அப்படின்னு சொல்லுங்க. பூ, பூ கூட இன்னொரு எழுத்து வந்தா இன்னொரு எழுத்தும் ஓரெழுத்து ஒரு மொழி. மலர் அப்படிங்கிறத குறிக்கும். அந்த இன்னொரு எழுத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. பூ மலரை குறிக்குது, அதே போல இன்னொரு எழுத்தும் என்ன செய்யும், மலரை குறிக்கும். மலர அப்படிங்கிற சொல்ல குறிக்குது, அது என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சேனா என்னது, சோனா என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல. சரியா? தைக்கு வந்து தைத்தல் அப்படின்னு நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்கான். ஆனா நான் தைக்கு இன்னொரு விஷயம் சொல்லி தந்தேன், அது என்னது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஈ வந்து நம்ம புத்தகத்துல கொடு அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த ஈக்கு இன்னொன்னு நான் என்ன சொல்லி தந்தேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த கொடு அப்படிங்கிற சொல்லுக்கு ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழி வந்து இருக்குது. ஒன்னு ஈ, இன்னொன்னு எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் நீங்க பண்ணணும்னா நான் இப்போ உங்களுக்கு எடுத்த கிளாஸை நீங்க ஃபுல்லா கவனிச்சாதான் இதுக்கு வந்து என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்க கமெண்ட் பாக்ஸ்ல, நம்மளுடைய கிளாஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல நான் சொன்னதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஓரெழுத்து ஒரு மொழியில பல சொற்கள், ஒரு எழுத்தினுடைய பல சொற்கள் குறித்த பொருள் குறித்து அறியணும்னா நம்ம கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதை தெளிவா ஷார்ட்கட்டோடி எடுத்து விளக்கி தருவேன். உங்க டவுட்ஸ் எல்லாம் என்ன செய்வேன், கிளாரிஃபை பண்ணி தருவேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.